காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் vlog தான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மெஹந்தி vlog வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது நம்ம வந்து மேரேஜ் மார்னிங்லேருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து மெஹந்தி நைட்டோடு நான் வந்து வீடியோ வந்து முடிச்சிருப்பேன். இப்போ வந்து மார்னிங்லேருந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ பொண்ணு எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து மஹால் வந்து கிளம்பியாச்சு. சின்ன வயசில் வந்து மஹால் கல்யாணம் போயிருக்கேன். பட் எனக்கு அது கூட அவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் இப்போ வந்து மஹால் கல்யாணம் போகிறோம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருந்தது. அதே மாதிரி மார்னிங்கே எங்களுக்கு வந்து ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. மச்சிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து மச்சி மாதிரி பாண்டிங்கில் இருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் இருப்போம். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கேர்ள்ஸோட லைஃபோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவளும் ரொம்ப வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரி ஒரு பதட்டம் அவளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய மச்சி, அப்புறம் மாமி, என்னோடய சிஸ்டர் எல்லோரும் வந்து காரில் போயிட்டுருந்தோம். ஸோ மற்ற எல்லோரும் வந்து வேனில் வந்துட்டு இருந்தாங்க. மஹால் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அழகன்குளம் மஹாலில் தான் நடந்தது மேரேஜ். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் மேரேஜ் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இந்த கப்பில் பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஸ்டேஜில் அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கூட்டம்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட வந்தாச்சு பந்திக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஊருக்கு வந்து கிளம்புறது தான். ஃபேமிலி எல்லோரும் வந்து கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஈவினிங் தான் வந்து கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. ஸோ அதனால ரொம்பவே நாங்கள் வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் மச்சியை. நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் போர்த்தி இதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றா. The next day. இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மாப்பிள்ளை வீட்டு ஆட்களுக்கு விருந்து. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வெளியில் சமையல் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் நான் ஒவ்வொரு ஆள்கிட்டே நான் வந்து எடுத்து கேட்டிருந்தது, இந்த வீடியோலாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி இப்போ வந்து உங்க கூட வந்து கோர்த்து வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து நான் வந்து எடுத்தது. அன்றைக்கி டேயில் வந்து ஃபேமிலி எல்லோரும் வந்து ஒரே மாதிரி தாவணி போட்டுட்டு எல்லோரும் வந்து சூப்பராக வந்து பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு மசாலா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைமிங்கில் ஒரே மாதிரி தாவணி போட்டுட்டு ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா இருக்கிறது
சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தானே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பராட்டா, இடியப்பம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது. பட் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் டைமில் பசிக்கவே செய்யாது. அது ஏன்னே தெரியல, என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருப்போமே, பசியே எடுக்காது. ஸோ அந்த மாதிரி பசிக்கலை அப்படின்னு சொன்னது எனக்கு என்னோடய சிஸ்டருக்கும் மாமி வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாங்க. பராட்டா எடுத்து எங்கள் 2 பேத்துக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ரூமுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து நல்லா இஞ்சி போட்டு எல்லோரும் வந்து டீ போட்டு சாப்பிட்டுட்டு பேசிட்டு ஃபேமிலி எல்லோரும் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி டேயில் வந்து இவ்வளோ வீடியோஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் டே ஈவினிங்லேருந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து மச்சியை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து மச்சிக்கும் அண்ணனுக்கும் வந்து கேக் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பேரும் வந்து கேக் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருந்தது. ஸோ பார்க்க வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பாச்சோறு, நெக்ஸ்ட்டு வந்து பனியம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து வர்றவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்துட்டு அப்புறம் வந்து பனியம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி மிட்டாய் கொட்டுற ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். இது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இது வந்து விளையாடுவாங்க. ஸோ நாங்கள் குட்டீஸாக இருக்கும்போது அவ்வளோ எப்படா இந்த ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இதை வந்து இப்போ நாங்கள் தூரமாக நின்று பார்த்துட்ருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் வந்து எங்கள் மச்சியை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாருக்காகவும் கண்டிப்பாக வந்து துவா பண்ணுங்கள். எங்கள் மச்சிக்காகவும் அண்ணனுக்காகவும் கண்டிப்பாக வந்து துவா பண்ணுங்கள். இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் வீடியோஸ் வந்து எடுத்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட மீட் பண்ணுறேன். பை பாய்.